இன்றைக்கி கூட்டம் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி மோமோஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் ஆயிலும் அப்புறமா வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அதை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே சட்னி செஞ்சிடலாம், மோமோஸ் சட்னி. அதுக்கு ஒரு 7 குட்டி டொமேட்டோ எடுத்திருக்கேன், காஞ்சி மிளகாவும் பூண்டும் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது கூடயே மிளகு, சீரகம், சோம்பு அப்புறமா அந்த மல்லி 4த்தையும் அது கூடயே போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா வெந்த பிறகு டொமேட்டோவில் தோலை எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு. இப்போ அது கூடயே மிளகாத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு இப்போ நான் அந்த ஃபில்ட்ரு பண்ணி இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சு அதில் லைட்டாக கீ ஆட் பண்ணி நம்ம அரைச்சதை அதில் போட்டு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு கேரட், கோஸ், ஆனியன் எல்லாமே பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். வாங்க இது இப்போ குக் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ அது கூட சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சோயா சாஸ் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம செஞ்சதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அது கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் அளவுக்கு நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தண்ணி கொதிச்சோடனே இப்போ நம்ம அது உள்ளே செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். சூப்பராக வந்துருச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பா